இந்த வீடியோல ஜீசஸ் எப்படி இறந்தாருன்னு தான் பார்க்க போறோம். ஜீசஸை குரூசிஃபை பண்ணாங்க, அதாவது சிலுவையில் அரைஞ்சாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஜீசஸ் இறந்தும் போயிடுறாரு. பட் ஒருத்தவங்களை சிலுவையில் அரைஞ்சா அவங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அந்த மாற்றங்கள் அவங்க உயிரை எப்படி சாவடிக்கும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்களை சிலுவையில் அரைஞ்சா அவங்க மொத்த பாடி வெயிட்டுமே ஒரு ஃபோர்ஸ் கீழே இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் கிராவிட்டி. அப்படி மொத்த பாடி வெயிட்டும் கீழே இழுக்கும் போது நம்ம லங்ஸ்ல இருக்க டைஃப்ராம்ன்ற மசில்ஸும் எலாங்கேட் ஆகும். அப்படி எலாங்கேட் ஆகும்போது மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகிடும். அதுவும் இல்லாம கையும் காலும் ஆணி அடிச்சதுனால மோஸ்டான பாடி வெயிட் கையில தான் அவங்க தாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம நார்மலா மூச்சு விடுறதை விட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது மூச்சு விடுறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் ஒர்க் அவுட் முடிச்ச உடனே நமக்கு ரொம்பவே மூச்சு வாங்கும். ஏற்கனவே டயஃப்ராம் மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கும். இதுல இந்த கையும் பாடி வெயிட் தாங்கிட்டு மூச்சு விடுறது ரொம்பவே காம்ப்ளிகேட் ஆகும். கொஞ்ச நேரத்துல மூச்சும் நிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பர்சனும் இறந்துருவாங்க. இப்படிதான் ஜீசஸும் இறந்திருப்பாரு. என்னன்னா ஜீசஸ் இறந்தாலும் 3 நாள் கழிச்சு